ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட்டை பார்ப்போம். லோகஸ் அவர் வந்து பெர்பச்சுவல் மோஷன் பற்றி பேச சொல்லியிருக்காரு. அது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamilian.com, அதில் எல்லா வீடியோஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் கற்றுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் வந்து போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய மெம்பர்ஸ் வந்து சயின்ஸ் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து பெர்பச்சுவல் மோஷன். அதுனா என்ன, அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் டெஃபினட்டாக பாருங்கள். அந்த நாலேஜ் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. அதனால் வந்து அந்த வீடியோ பார்க்குறது பெட்டர் இந்த வீடியோவுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, நான் வந்து ஷார்ட் ஆன்சராகவே சொல்லிடுறேன். பெர்பச்சுவல் மோஷன் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னா அது பொய். அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இருந்தாலும் உங்கள் கியூரியாசிட்டிக்காக வந்து இது ஏன் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பெர்பச்சுவல் மோஷன்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெர்பச்சுவல் மோஷன்னா என்னென்னா, தமிழில் சொல்லப்போனால் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றது நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம், அது பெர்மனெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஐடியாவே வருது, ஏன் நம்மளுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு. இப்போ வந்து நம்ம சூரியன் எடுத்துப்போம். சூரியனில் இருக்கிற சன்லைட் வந்து நிற்க மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இன்னும் ஒரு மில்லியன் இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் அந்த சன்லைட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு விதத்தில் அது நிரந்தரம் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது. ஒரு டைம் வந்து சூரியன் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் சன்லைட் வந்து நம்மளுக்கு வர வேண்டியது போயிடும். அதே இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக யோசிச்சோம் அப்படின்னா, சூரியன் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தாலும் நம்மளோட ஏர்த்தோட ஆர்பிட் வந்து கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே வரும். அதனால வந்து நம்மளோட ஏர்த் வந்து சூரியனை நோக்கி கிராவிட்டி புல்னால கொஞ்சம் உள்ள போகும் ஆர்பிட். அப்படின்னா நம்ம இருக்கிற சன்லைட் வந்து வரும், ஆனால் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த சன்லைட்லேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாஸ்தியாக வர சன்லைட்னாலே வந்து ஏர்த் வந்து காணாமல் போயிடலாம். அதாவது ஹியூமன் சிவிலைசேஷன்லேருந்து எல்லாம் காணாமல் போயிடலாம். ஏர்த் வந்து சூப்பர் ஹாட் ஆகிடும். ஸோ அப்போனா இதை வச்சா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இது வந்து சன்லைட் கூட வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பேட் ஐடியா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ஹியூமன் ஸ்கேலுக்கு வரும். இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷ். அதில் எனர்ஜி ஒன்று. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அது ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போட்டாலே வந்து அது பெர்பச்சுவல் மோஷனில் வந்தது. ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டே இருந்தால், நிற்காமல் இருந்தால், நம்ம வீட்டுக்குள்ளாரையே நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ இது வந்து அடிப்படை நம்ம பெர்பச்சுவல் மோஷன் பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. இது இந்த செஞ்சுரி மட்டும் கிடையாது, பல காலமாக அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. பல செஞ்சுரிஸாக வந்து இதை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், ஃப்ரீ எனர்ஜி இருந்தால் அது பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பல டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, நான் எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா, நான் ஜாலியாக படுத்துட்டு இருக்கணும், எனக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். இல்லை இதில் ஒரு வேரியேஷனும் இருக்குது, நான் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு 3 வேளைக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாமே பெர்பச்சுவல் மோஷனில் தான் வருது. என்னன்னா அந்த அடிப்படை ஐடியா வந்து ஒன்று தான். நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃப்ரீ எனர்ஜி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணி. ஸோ அதுதான் வந்து பெர்பச்சுவல் மோஷன் அப்படின்றோம். அது வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கல் மோஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நான் மெக்கானிக்கல் மோஷனாக கூட இருக்கலாம். ஆனால் ஐடியா வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அது வந்து அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போய் பார்க்கணும். இந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு 2 லா தான். அது வந்து 3 லா இருக்குது, அப்புறம் வந்து 0th லா, மொத்தம் 4 லாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 லா நம்ம பார்ப்போம். அதில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து கொடுக்கும்போதும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன போதும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனர்ஜி வந்து சேமாக இருக்கணும். அதுதான் வந்து கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வந்து ஃபஸ்ட் லா வந்து சொல்லுது. இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து சைக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சைக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மிதிச்சாகணும். அப்போ வந்து நம்மளோட எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மிதிக்கிற அந்த எனர்ஜி வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி அந்த வீல் சுற்றுற எனர்ஜியாக மாறிடும்.
இப்போ நீங்க எனர்ஜி குடுக்க, குடுக்க வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு வேளை எனர்ஜி குடுக்கறத நீங்க நிறுத்திட்டீங்க அப்டின்னா, அந்த வீல் வந்து சுத்தாது. இதுல என்ன ஒரு விஷயம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது அப்டின்னா, அந்த எனர்ஜி வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ எனர்ஜி நம்ம சைக்கிள் மிதிக்கிறோம், அது வந்து வீல் சுத்துது. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க சைக்கிள் மிதிக்கும்போது உங்களுக்கு வேர்த்து கொட்டலாம். அதுவும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இல்லாட்டி சைக்கிள் வந்து சில இடத்துல ஸ்லோவா போலாம், இல்ல ஃபாஸ்ட்டா போலாம். அதுக்கேத்த மாரி உங்க எனர்ஜி இன்புட்ட வந்து நீங்க மாத்தி ஆகணும். ஸோ இன்னொன்னு வந்து அந்த டயர் வந்து ரோட்ல இருக்கிறதுனால ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷனும் ஒரு எனர்ஜி தான். ஸோ நீங்க அதாவது பல ஆங்கிள்ல வந்து நீங்க வந்து இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்லேட் ஆகுறது நீங்க பார்க்க முடியும். ஆனா நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்க போறதில்ல. நம்மள பொறுத்தவரை நம்ம சைக்கிள் மிதிக்கிறோம். அது போதும் அவ்வளோதான். பட் நம்ம இப்போ பெர்பெச்சுவல் மோஷன் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த சைக்கிள் மிதிக்கிறத நம்ம வந்து பெர்மனன்ட் ஆக்க முடியுமா? நம்ம வந்து குடுக்குற எனர்ஜிய பெர்மனன்ட்டா வீல சுத்த வைக்க முடியுமா? அப்படின்னா, அது வந்து இம்பாசிபிள். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி குடுத்தா தான் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அதனால வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜிய வந்து குடுத்து, அது வந்து வீல் சுத்த வைக்க முடியுமா? அப்படின்னா, அது இம்பாசிபிள். இங்க தான் வந்து நீங்க நெறைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. பெர்பெச்சுவல் மோஷன் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சு, ஒரு வீல் வந்து சுத்துற மாரி, அது சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி அப்படின்லாம் வந்து நெறைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. நீங்க உள்ள போய் சயன்ஸ் ஆங்கிள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ரிக் பண்றாங்க. என்னன்னா ஒரு மேஜிக் ஷோ மாரி அது. அதுல வந்து ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. அந்த எனர்ஜி இன்புட் குடுக்குறதுக்கு வந்து ஒரு மேக்னெட் இல்ல வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாரி மறைச்சு வச்சுருவாங்க. நம்ம சைக்கிள் மிதிக்கிறதுக்கு நம்ம குடுத்தா தான் சைக்கிள் போவும் எனர்ஜி. அந்த மாரி வந்து அந்த வீல் சுத்துறது இல்ல பெர்பெச்சுவல் மோஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள மேக்னெட் வச்சு இல்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வச்சு அந்த இன்புட் எனர்ஜிய கான்ஸ்டன்ட்டா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது சுத்துற மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலா அது வந்து ஒரு ட்ரிக் பண்றது தான். இத இன்டென்ஷனலா ட்ரிக் பண்றாங்களா அப்படின்னா, இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்த தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வேள குடுக்க முடியுமா? இந்த மாரி ஒரு எனர்ஜிய வந்து பெர்மனன்ட்டா அப்படின்ற ஒரு ஆசைல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது மியூசியம்லலாம் நெறைய இடத்துல போய் பார்க்கலாம். இப்போ லண்டன்ல இருக்க மியூசியம்ல பார்த்தீங்கன்னா, அங்க பெர்பெச்சுவல் மோஷன் மெஷின் அந்த அந்த முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு கிளாக்கும் ஒண்ணு இருக்கு. அந்த கிளாக் வந்து அ அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து நிக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஒரு 150 வருஷமா வந்து அந்த கிளாக் வந்து இன்னும் போயிட்டே இருக்கு. அதுல பேட்டரி எதுவுமே கிடையாது. நம்மளோட ரெகுலர் அனலாக் கிளாக் தான். நம்ம அந்த ஒரு வைண்டிங் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா, அந்த வைண்டிங் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் கிளாக் நின்றும். ஆனா 150 வருஷமா போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா அந்த கிளாக் வந்து உடைச்சு உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்றது பார்க்கறதுக்கு ஹெசிடேஷனா இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் வந்து உடைச்சு உள்ள போயாச்சுன்னா அது நின்றும். அதனால வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைக்கிள் வீலும் ஒண்ணு இருக்கு. அது சுத்திக்கிட்டே இருக்கு. அது 2 வருஷத்துக்கு கன்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. பட் எல்லாரும் வந்து என்ன வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. நம்மளால கண்டுபிடிக்காத மாரி மறைச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கன்சென்சஸ் சயன்டிஃபிக் கம்யூனிட்டில. இந்த சயன்ஸ் நாலேட்ஜ் இல்லாம நம்ம போய் போய் பார்த்தா, ஆஹா! நம்மளுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணாம அது வீல் சுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன் கிடைக்கும். ஆக்சுவலா வந்து அது வந்து உண்மை கிடையாது. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு எனர்ஜி குடுக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ட்ரோபி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இத வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து நீங்க ஒரு தண்ணி இருக்கிற ஏரியா போங்க, ஒரு லேக்கு போங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கல்ல எடுத்து போடுறீங்க. ஒரு எனர்ஜி வந்து குடுக்குறீங்க அந்த தண்ணிக்கு. அந்த தண்ணி வந்து ஒரு ரிப்பிள்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அந்த ரிப்பிள்ஸ வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும். அப்புறம் பெருசாகும். அப்புறம் இன்னும் பெருசாகும். அப்புறம் பெரிய ரிப்பிளா மாறிடும். அப்பன்னா என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எனர்ஜி நம்ம குடுத்தா ஒரு சிஸ்டம்ல வந்து அது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒழிய, அதனால டிக்ரீஸ் ஆகாது, இல்ல நார்மலைஸ் ஆகாது. இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இதுல தான் வந்து எனர்ஜி லாஸே நடக்குது. இப்ப வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்டின்னா, முடியும். ஆனா என்னன்னா, அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி குடுத்தாகணும். அப்பதான் வந்து அந்த அத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விட்டாச்சு அப்டின்னா, நம்ம குடுக்குற எனர்ஜி வந்து பலவிதமா வந்து லாஸ் ஆயிடும். அதனால வந்து என்னன்னா, நம்ம குடுக்குற 100% நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, நம்மளுக்கு ரியல் வொர்க் வந்து மேபி 1% தான் கிடைக்கும். மத்தது எல்லாமே வந்து எனர்ஜி வந்து வேற வேற விதத்துல வந்து லாஸ் ஆயிடும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்தா, இத குடுக்குற இன்புட்டும் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா, அந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்து பார்த்தா ஈக்குவலா வரும். ஆனா நம்ம என்னென்ன விதத்துல லாஸ் ஆவுறது, அந்த அந்த விஷயத்த தான் வந்து நம்ம ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுல தான் நம்ம வந்து ஓப்பன் சிஸ்டம், குளோஸ் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இப்போ ஓப்பன் சிஸ்டம்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இல்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வந்து வெளியில வச்சிருக்கீங்க. குளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா எல்லாமே வந்து உள்ள அடங்கி இருக்கு. இதுக்கு 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓப்பன் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. குளோஸ்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ சைக்கிள் மிதிக்கிறது வந்து ஓப்பன் சிஸ்டம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து வெளியில பண்றோம். அதனால வந்து கம்ப்ளீட்லி அது ஓப்பன் சிஸ்டம். இப்போ குளோஸ்டு சிஸ்டம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோவேவ் அவன் எடுத்துப்போம். மைக்ரோவேவ் வந்து ஒரு குளோஸ்டு சிஸ்டம். ஏன்னா உள்ள வந்து நம்ம சாப்பாடு உள்ள போட்டாச்சுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஹீட் பண்ண வேண்டியது தான். அது குளோஸ்டு சிஸ்டம். இப்போ 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க குடுக்குற எனர்ஜியும், வெளியில வர எல்லா எனர்ஜியும் நீங்க கழிச்சு பார்த்தா சேமா தான் இருக்கும்.
வித்தியாசம் வந்து என்னன்னா, க்ளோஸ்டு சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து நெறைய பாராமீட்டர்ஸ் வந்து கம்மி. அதனால வந்து உங்களால அந்த எனர்ஜிய வந்து கரெக்ட்டா வேஸ்டேஜ் ஆகாம மேனேஜ் பண்ண முடியும். ஓப்பன் சிஸ்டம்ல வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பெரிய வித்தியாசமே. இப்ப இந்த அடிப்படை வச்சு இதுலயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. என்னன்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் வச்சு நம்ம வந்து பெர்மனன்ட் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு லைட் பல்ப் மாரி ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு வேக்யூம் பண்றாரு கம்ப்ளீட்டா. வேக்யூம் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு ஸ்பின்னிங் டிவைஸ் ஒரு காத்தாடி மாதிரி வச்சுங்களேன் வச்சுட்டு வெளியில இருந்து அந்த காத்தாடியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி அது சுத்துற மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது சுத்திக்கிட்டே இருக்கா இல்ல நிக்க போதா அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா அது நின்றுச்சு. ஏன்னா வேக்யூம்னா என்ன காத்தே இல்ல. ஸோ அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். அதுவும் பல்புக்குள்ளார இருக்கு. ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்கு. அப்பன்னா வேக்யூம் இல்லாதனால அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலி. ஆனா என்னன்னா, இந்த காத்தாடிக்கு வந்து வேற மெக்கானிக்கல் அது டிவைஸஸும் அதுல கனெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா, அந்த காத்தாடி வந்து ஒரு ஒரு குச்சி மேல இருக்கணும். அது வந்து ஒரு இடத்துல வந்து பிளக் பண்ணி இருக்கணும். ஸோ அங்க பால் பேரிங்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி வந்து நின்னுடுச்சு. ஆனா வேக்யூம்ல கண்டக்ட் பண்ணதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம வெளியில கண்டக்ட் பண்றத விட கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம லைவாவே இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மேல சுத்திட்டு இருக்கு. அது வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து அது ஆர்பிட் விட்டு தாண்டி வெளியில வந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு த்ரஸ்ட் குடுத்து ஸ்பேஸ் ஸ்டேஷன வந்து ஆர்பிட்ல மறுபடியும் போட்டுருவாங்க. ஏன் அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது? ஏன்னா ஒரு டைம் மேல போயாச்சு, எர்த்தோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அது சுத்தாது. ஏன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். நீங்க வந்து எனர்ஜி வந்து குடுத்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டி எனர்ஜி வந்து லாஸ் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். நம்ம அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸஸ்ல. அந்த டைம்ல வந்து நம்ம நெனைக்கிற அவுட்புட் வந்து வராது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் குடுக்குற எனர்ஜி, வெளில வர எல்லா எனர்ஜியும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து வராது. அதுதான் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமே. இப்ப நம்ம வந்து கன்க்ளூசிவாவே சொல்லலாம். பெர்பெச்சுவல் மோஷன் வந்து உண்மை கிடையாது. இது வந்து ஒரு விஷ் லிஸ்ட்ல இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தோட ஒரு அடிப்படை விதிய வந்து நம்ம வந்து மீறுறதுனால வந்து அது சாத்தியம் கிடையாது. அது வந்து நம்ம லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்ல உலக விதின்னு சொல்லிக்கலாம். நீங்க எப்படி பார்க்கணுமோ அது அப்படி பார்க்கலாம். பட் இதுதான் வந்து ஃபேக்ட். பெர்பெச்சுவல் மோஷன் வந்து உண்மை கிடையாது. நம்ம வந்து ஒரு எனர்ஜி வந்து அங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அந்த அந்த மோஷன் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ் மத்தியில பேசும்போது யாராவது வந்து, இல்ல இந்த பெர்பெச்சுவல் மோஷன் வந்து உண்மைதான். இது வந்து நெஜம் அப்படின்னு வந்து அடிச்சு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து கவலைப்பட வேணாம். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க கிட்ட என்னோட இந்த இந்த வீடியோவோட லிங்க்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கிட்டும். இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஆர்கியூமென்ட் வைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அது வந்து புண்ணியம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க வந்து இந்த வீடியோல கத்துக்கிட்டத வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க வந்து இது சரியா தப்பான்னு சொல்லுங்க. இப்போ இந்த கேலக்ஸி எக்ஸ்பான்ஷன் இருக்கு. நம்மளோட பிக் பேங் நடந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது. அது வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து பெர்பெச்சுவல் மோஷன்ல வருதா இல்லையா? ஏன்னா வந்து அத ஸ்டாப் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அது ஒரு ஸ்பீட்லயும் போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு பெர்பெச்சுவல் மோஷனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா? இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. இத நம்ம பெர்பெச்சுவல் மோஷன் நம்ம கால் பண்ணலாமா அப்படிங்கிறது. நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல இந்த டிஸ்கஷன பண்ணுவோம். சரி. இப்ப வந்து நான் உங்கள குழப்பாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். பெர்பெச்சுவல் மோஷன்னா என்ன? இத வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? பாய்.